இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, இந்த நாளை கடவுளுடைய பாதத்திலே ஒப்புக்கொடுப்போம். அன்பு தெய்வமே, இந்த அதிகாலை வேளையிலுமே போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், மக்கள் நன்றி கூறுகின்றோம். எங்கே எனது நாமத்தில் என் பேரால் 2-3 பேர் குழுமி இருப்பீர்களோ அவர்கள் நடுவே நான் இருக்கிறேன் என்று பொழிந்த அன்பு ஆண்டவரே, இந்த இறை வார்த்தையின் அடிப்படையிலே நாங்கள் ஒன்றாக கூடியிருக்கும் போது உம்முடைய அருள் வரத்தால் எங்களை நிரப்பும், உம்முடைய ஆசீர்வாதத்தால் எங்களை நிரப்பும், உம்முடைய தூய ஆவியால் எங்களை நிரப்பும். எங்களை பாதுகாத்தருளும், எங்களுடைய குடும்பத்தை பாதுகாத்தருளும், எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்தருளும். இந்த நாளை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தும். ஆமேன். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை மத்தேயு எழுதிய நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 20வது இறைவார்த்தை. 2 அல்லது 3 பேர் என் பேரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அதிகமான நேரத்திலே நான் ஜெபிப்பதற்காக எடுத்துக்கொள்ளுகின்ற இறைவார்த்தை தான் இது. இயேசு உங்கள் குடும்பத்தில் இருக்கிறார். கணவன், மனைவி, பிள்ளைகளாக நீங்கள் ஒரே நோக்கத்துடன் இயேசுவின் பெயரால் கூடி வரும்போது உங்கள் மத்தியில் இயேசு இருக்கிறார். குடும்பத்தோடு இணைந்து குடும்ப ஜெபம் ஜெபிக்கும் போதும், இணைந்து இறைவார்த்தை கேட்கும் போதும், இணைந்து துதிக்கும் போதும், இணைந்து கடவுளை போற்றி புகழும் போதும் இயேசு உங்களுடன் உங்கள் நடுவில் இருக்கின்றார். இயேசு என்னும் பெயரில் கூடி வரும்போது இயேசுவின் பிரசன்னம் உங்களிடையே வருகிறது. இயேசுவின் உடனிருப்பை உங்களால் உணர முடியும். இயேசுவின் அருளை உங்களால் அனுபவிக்க முடியும். இயேசு தருகின்ற அமைதியை உங்களால் அனுபவித்து சுவைக்க முடியும். இன்று என்னுடைய வாழ்க்கைக்கு இயேசுவிடம் நான் என்ன செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை அவரால் கேட்டு உணர முடியும். 2-3 பேர் இணைந்து பரிந்துரை ஜெபம் ஜெபிக்கும் போதும் இயேசுவின் உடனிருப்பை உணர முடியும். எனவே அன்புமிக்கவர்களே, இந்த இறைவார்த்தை 2 அல்லது 3 பேர் கடவுளின் பெயரால் வரும்போது, இயேசுவின் பெயரால் வரும்போது அவர்கள் மத்தியிலே இயேசு இருக்கிறார். அதுதான் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம். எப்பொழுதும் ஆலயத்திற்கு சென்றுதான் ஜெபிக்க வேண்டும் என்பது அல்ல, மாறாக வீட்டிலும் கூட வெளியிலும் கூட 2-3 பேர் இணைந்து மனது ஒத்து இயேசுவின் பெயரால் ஜெபிக்கும் போது தூய ஆவியின் வல்லமை அவர்களுடைய மத்தியிலே வருகின்றது. ஆண்டவர் இயேசுவின் பிரசன்னம் அங்கே இருக்கின்றது. எனவே இந்த இறைவார்த்தைக்காக ஜெபிப்போம். அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய கரங்களிலிருந்து அதிகமான அந்த வரங்களை, பொக்கிஷங்களை, அதாவது அவருடைய அந்த கடவுளிடமிருந்து கிடைக்கின்ற அருள் வரங்களை பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு முக்கியமான இடம் 2-3 பேர் சேரும் போது மட்டும்தான். எனவே இதற்காக ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.